கூட்டணி ஆட்சியில் உங்களுக்கு இடம் உண்டுன்னு சொன்னா அவங்களுக்கு ஆட்சி உண்டு, இல்ல அப்படின்னா எதிர்கட்சி தான். எழுதி வச்சு திமுக கூட்டணியில இருக்காங்க, குழுவும் போட்டாச்சு, அப்புறம் எதுக்கு அந்த பக்கம் விஜய் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. கூட்டணி என்பது யாரும் யாருக்கு அடிமை சாசனம் இல்லை. திமுக இருந்து எல்லாம் அமித்ஷா போய் பார்க்கலையா, பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கலையா, அவங்க நிகழ்ச்சிக்கு வர கூப்பிடலையா? அங்க இருக்கிற அதிகார மையத்தோடு இங்க இருக்கிற அதிகார மையம் வியாபாரத்திலே வணிகத்திலே உறவு இருக்கா இல்லையா தேடி பாருங்க, தெரியும். உங்க மாநில தலைவர் சொல்றாரு திமுக கூட்டணி தான் உறுதி. அதாம்மா, நீங்க என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, இது அடிமை கூடாரம் இல்லாமா காங்கிரஸ் கட்சி. காங்கிரசுடைய ஜீவ மூச்சு தமிழ்நாட்டுடைய அடையாளமே ஒரு நேர்மையாளன் தியாகி காமராஜர். அந்த காமராஜரை திமுக சேர்ந்த கேவலமா பேசினான்ல. கூட்டணி தர்மத்தை பத்தி கேட்டீங்களா? சுதந்திரத்துக்காக 9 ஆண்டு காலங்கள் அடிபட்டு உதப்பட்டு வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட காமராஜரை பற்றி பேசுகிற யோகிதை அந்த கட்சியில எவனுக்கு இருக்கு? கூட்டணியில இருக்கிறப்போ உங்களை வீழ்த்தி தீருவேன் அப்படின்னு சொல்றது சரின்னு நினைக்கிறேன். கூட்டணியில இருக்கிறவோ எங்க அப்பா பார்த்து பலான்னு ஒரு அரை விடுவீங்க, நாங்க சரின்னு பேசணும். இல்ல, நாங்க கேள்வி கேட்க கூடாது, நாங்க வந்து யாரை நான் வந்து அப்படி கேட்கணும் அப்படின்றது. நீங்களா ஒரு கற்பனையில கேட்கறதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. 92 ஆட்சியில எப்படி திமுக ஆட்சி கவுந்தது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கும் பின்னணியில இருந்தீங்களா? ஏன்ட்ட வந்து கேட்ட உடனே நான் சொல்றேன், ஆட்சி டிஸ்மிஸ்ங்கிறது உறுதி. வரலாற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்பவுமே அரசியல்ல பாஜக டபுள் கேம் ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு ஆளை வச்சு பேசிட்டு கூட்டணிக்கு அந்த பக்கம் வேற ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக அது காங்கிரஸ் அந்த வேலையை பண்ணுறாங்களோ தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்சாச்சு, 5 கொண்ட குழு. ஆனால் இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திக்கிறாரு. திமுக கூட்டணியில் இருக்காங்க, குழுவும் போட்டாச்சு, அப்புறம் எதுக்கு அந்த பக்கம் விஜயை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. குழு போட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்க. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இன்னும் அதிகாரப்பூர்வமாக குழுவை அறிவிக்கலை. இது முதல்ல உங்களுக்கு சொல்ல தகவல். ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சி கூட்டணி என்பது யாரும் யாருக்கு அடிமை சாசனம் எழுதுவதில்லை. சரி, இப்படி வச்சுக்கோமே, கூட்டணி வந்துருச்சுல்ல, அப்போ இந்த கூட்டணி இருக்க மற்றவங்களாம் வேற யாரு கூடயும் பேசலன்னு அர்த்தமா? இல்லை, இந்த கூட்டணி தான் கம்யூனிஸ்ட் இருக்கு, அந்த கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பக்கத்தில் இருக்க கேரளாவில் எதிர்முது மாதிரி தேர்தல் இருக்கு. கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடு, அது நிரந்தரம். நீங்கள் அதென்ன புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்நாள் முழுக்க கழுத்து நீட்டி தாலி கட்டிட்டாரு, அவர் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்கிற மாதிரியா? அது இல்லை. அதனால் அரசியலை நாம் அரசியலாக மட்டுமே பார்ப்போம். யாரையும் பார்ப்பது பேசுவது என்பது எல்லா கட்சிக்கும் உரிமை. காங்கிரஸ்கார மட்டும் பேசக்கூடாது, மற்றவங்களாம் பேசலாம் அப்படின்னு நினைப்பது அது என்ன நியாயமா? வேற யாரும் பேசுறா? கூட்டணி திமுக யாரும் பேசலையா? இப்போ நேற்று கூட திமுக எல்லாம் அமித்ஷா போய் பார்க்கலையா, பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கலையா, அவங்க நிகழ்ச்சிக்கு வர கூப்பிடலையா? அரசு ரீதியான அவங்களுக்கான வேலைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா கதையமா விடுறீங்க. எல்லாரும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இல்ல, அவங்க ஆட்சியில இருக்காங்க, மாநில கட்சியும் நல்லா தெரியுது. உங்களை விட எங்களுக்கு தெளிவா தெரியும். அரசு ரீதியாக சந்திச்சு என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லையே. நீங்களே என்ன சொல்றீங்க? மத்திய அரசு பாஜக அரசு தமிழகத்தை புறக்கணிக்கிறது சொல்றீங்களா? எந்த நிதியையும் கொடுக்க மாட்டேங்குது சொல்றீங்களா? அப்புறம் சும்மா பார்த்து வணக்கம் போறதுல என்ன பிரயோஜனம்? கோரிக்கை வைப்பாங்க, இதெல்லாம் நிதியை விட கோரிக்கை வச்சுதான் வரலையே, இல்லைன்னு தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறமா போய் சும்மா வணக்கம் வைக்கிறது அதுக்காகவா? நான் அதை தாண்டி நான் சொல்றேன், வெளியில பார்க்கறது மட்டுமே அரசியல் அல்ல. அங்க இருக்கிற அதிகார மையத்தோடு இங்க இருக்கிற அதிகார மையம் வியாபாரத்திலே வணிகத்திலே உறவு இருக்கா இல்லையா தேடி பாருங்க, தெரியும். இல்ல, எம்பிக்கள் போறது தொகுதி கோரிக்கை, முதல்வரோ துணை முதல்வரோ போய் வைக்கிறது, அவங்க வெளிப்படையா வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, இந்த திட்டங்களை நிறைவேற்ற சொல்லிருக்காங்க. சொல்லுங்க. இல்ல, நிதியை விடுவிக்க சொல்லியிருக்கோம், இந்த திட்டங்களை வந்து நிறைவேற்ற சொல்லியிருக்கோம். நான் திரும்பி சொல்றேன், நிதியே ஒதுக்குவதில்லைன்னு முதலமைச்சர் 100 தடவை சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன அதுக்காக கோரிக்கை வைக்கணும்? நம்ம முயற்சி அப்படியே விட்டுற கூடாதுல, கடிதம் எழுதணும், நேர்ல பார்க்கறப்ப கோரிக்கை வைக்கணும். அப்ப கடிதம் மட்டும் எழுதிக்கிட்டே இருக்க, நேர்ல போறீங்க, நேர்ல போக கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அவங்க போய் அப்ப அதே கேள்வி இப்படி கேட்கட்டுமா? நாங்க யாரோடய பேசக்கூடாது இருக்கா? அது என்னமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயம் வைக்கிறீங்க? கூட்டணியில இருக்கவோ அதைத்தான் நான் திரும்பியும் சொல்றேன், கூட்டணி என்பது ஒரு ஏற்பாடையுடைய கணவன் மனைவி உறவு அல்ல. யாரிடையும் பேசக்கூடாது என்றதால அது உங்களுடைய அறியாமையோடு, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியல. இல்ல, அப்ப காங்கிரஸ் வெளிப்படையா சொல்லலாம்ல, தேர்தல் நேரத்துல தான் எங்களுக்கு கூட்டணி இறுதி செய்யப்படும், அது வரைக்கும் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது. இது பகல் 12 மணி அப்படின்னு நான் சொல்லேன்னா உங்களுக்கு தெரியாதா? உலகம் முழுக்க இருக்கிறது தான்.
ஒரு ஜனநாயக நாட்டில் கூட்டணி என்பது தேர்தலுக்கானது தான். இல்லைன்னா கூட்டணி ஆட்சி இருந்தால் நீங்கள் பேசுறது கரெக்ட். கூட்டணி ஆட்சி இருக்கா? கூட்டணி தானே. மந்திரி சபை எங்களுக்கு 4 மந்திரி சொல்லுமா, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுமா, அப்போ வேணா நீ கேட்கறது நியாயம் இருக்கு. ஆனா உங்க மாநில தலைவர் சொல்றாரு திமுக கூட்டணி தான் உறுதி. அதாம்மா, நீங்க என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, இது அடிமை கூடாரம் இல்லாமா காங்கிரஸ் கட்சி. தலைவர்களா யார் வேணாலும் வருவாங்க போவாங்க. ஆனால் இந்த காங்கிரஸ் என்பது இது ஒரு தத்துவம். இது மற்ற கட்சிகளோட ஒரு கட்சியா நீங்க தயவு செய்து பார்க்காதீர்கள். இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்து விட்ட 2.5 கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம். இந்த கட்சியுடைய கடந்த கால வரலாறு தெரிஞ்சா இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. இந்த கட்சியில் நான் எடுத்துங்க, மற்றதெல்லாம் விடுங்க. நான் இன்று வரை நான் தெய்வமாக நினைப்பது காமராஜர் தான். அந்த காமராஜர்கிட்ட நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே பார்க்கிற போதெல்லாம் இப்போ சொன்னா உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும். அவர் சொன்னதெல்லாம் கேட்டு வந்ததில்லை. பொதுக்கூட்டத்திலையும் சரி, பொது இடத்துலையும் சரி, எத்தனையோ கேள்விகளை கேட்டிருக்கேன். அதற்கெல்லாம் அவர் பதில் தான் சொல்லியிருக்கிறார். நான் சொல்றது நியாயமாக இருந்தால் நீ சொல்றது கரெக்ட் தான்டா அப்படின்னு சொல்லுவார். சொல்றது தப்புனா, இதே முட்டா பேர நீ சொல்றது தப்புடாம்பார். கேள்வி கேட்பதும் பதில் கேட்பதும் தலைவர்னாக்க அவர் என்ன சொன்னாலும் கைகட்டி போவதும் காங்கிரஸ்காரனே இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா, இப்ப என்ன போல ஆட்கள் யார் எந்த தலைவர் சொல்லி நாங்க கேட்கணும்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியல. நீங்க சொல்ற தலைவர்கள்லாம் நான் முழு நேர அரசியலுக்கு வரும்போது பிறக்கவே இல்லை. அப்படி நீங்க மூத்தவர் அப்படிங்கிறதுனால இப்போ தலைமையை நாங்க வந்து மதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது கரெக்ட். நான் அப்படி சொன்னேனா? இல்ல நாங்க கேள்வி கேட்க கூடாது, நாங்க வந்து யார நான் வந்து அப்படி கேட்கணும் அப்படிங்கிறது. நீங்களா ஒரு கற்பனையில கேட்கிறதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், அவர்கள் உத்தரவு போடுவதற்கு அவர் ஒன்றும் கேப்டன் இல்ல. நாங்க ஒண்ணு, அதாவது ராணுவத்துல வேணா அது இருக்கலாம், போலீஸ்ல அந்த கட்டுப்பாடு இருக்கலாம், அதுவே இல்ல. அப்ப ஒரு தலைமை எதுக்கு நிர்ணயிக்கிறாங்க? அதாவதுமா, வாத பிரதிவாதம், விவாதம், அரசியல் கட்சி இருந்தாதான் அதுக்கு பேரு கட்சி, இல்லைன்னா அடிமை கூடாது. வாத பிரதிவாதங்கள் இருக்கலாம், ஆனா தலைமை மீறி நான் தொடர்ந்து அந்த கருத்தை பேசிக்கிட்டே இருப்பேன், அது என்னுடைய சுதந்திரம் அப்படிங்கறத சொல்றேன். நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னேன் உங்ககிட்ட, நீங்களே ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டா நாம இருப்போம். நான் கற்பனையே பண்ணல, உங்க தலைமை சொல்றாங்க. எங்க தலைமை என்கிட்ட ஒண்ணு சொல்லமா? என்கிட்ட சொன்னதா நீங்க எங்க நினைச்சீங்க? எப்ப சொன்னாங்க? பிரஸ் மீட்லயே சொல்றாங்களே. என்கிட்ட சொல்லேங்கற, அப்புறம் திரும்பி பிரஸ் மீட்ல தனித்தனியா வேற சொல்லணும். ஆமா, சொல்லணும் கட்டாயம். திமுக கூட்டணி திருச்சிவேலிசாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இல்ல, நான் என்ன சொன்னேன்? திரும்பி திரும்பி தப்பாவே கேள்வி கேக்குறீங்க. இல்ல நான் கூட்டணி என்பது கணவன் மனைவி உறவு அல்ல. கூட்டணி ஆட்சி என்றால் உங்கள் கேள்வி சரி. மற்றபடி கூட்டணி ஆட்சி இல்ல, அப்ப அது தேர்தலுக்கான உறவு தான். சரி, அந்த ஐவர் குழு அமைச்சது யாரு? அப்போ அது மாநிலத்துல இவங்களா ஒரு ஏற்பாடு. அந்த குழு இதுவரை என்ன பேசிட்டு சொல்லுங்க. முதல்வர் அவர்களை போய் பார்த்து பேசிட்டு அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவங்க தப்பா பேசுறீங்க. அதுதான் சொல்றாங்க. முதல்வர் போய் பார்த்த உடனே நாங்க என்ன குழு போடல, குழு போட்ட உடனே பேசலான்ட்டாரு. அவங்க குழுவே போடலையே, நீங்க போய் என்ன பேச போறீங்க? அப்படியே நீங்க குழு போட்டீங்க அவ்வளவு சீக்கிரம்? அவர்கிட்ட கேளுமா. அதுக்கும் டெல்லி தலைமைக்கு சம்பந்தம் இல்ல. டெல்லியிலிருந்து அறிவிப்பு வரவில்லை என்பது உலகத்துக்கே தெரியும். இந்த கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, டெல்லி தலைமையோட அறிவுறுத்தல் இல்லாம மாநில தலைமை இப்படி முடிவெடுக்க முடியும்? வேற மாத அவர்கிட்ட நீங்க கேளுங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன். இல்ல, ஒரு மூத்தவரா உங்களுக்கு முடிவெடுக்க முடியுமா? அதத்தாம நான் கேக்குறேன். என்ன சொல்றேன்னா, இந்த கேள்விக்கு பதில் அவர்தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி குழு அமைப்பதெல்லாம் டெல்லியிலும் தான் அறிவிப்பு வரும். இதுவரை வந்திருக்கா சொல்லுங்க. இல்ல, டெல்லியில இருந்து நான் என்ன கேக்குறேன், அப்படி முடியுமா? ஒரு கட்சியால கேட்டுட்டேமா, நானும் பதில் சொல்லிட்டேன். அந்த கேள்விக்கு பதில் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அத நான் அவர்கிட்ட கேக்குறேன். நீங்க போட்ட குழு வாங்குறது செல்வ பிறந்த கிட்ட கேட்கல. ஆனா காங்கிரஸ்ல அப்படி ஒரு அமைப்பு இருக்கான்னு கேக்குறேன். டெல்லி சொல்லாம மாநில போட முடியுற ஒரு அமைப்பு இருக்கா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. இது டெல்லி அந்த அறிவிப்பு, இந்த விஷயத்தை பொறுத்தவரை டெல்லி தான் அந்த அறிவிப்பு கொடுக்கணும். அந்த அறிவிப்பு கொடுக்கவில்லைன்னு சொல்றேன். அப்ப இவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? நீங்க அவர்கிட்ட கேளுங்க. விஜய் அவர்களுடைய அப்பா எஸ்ஏசி அவர்களை நீங்க சந்திச்சீங்க. சந்திச்ச உடனே மிக பெரிய அளவுல பேச போறல. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அங்க பாக்குறாரு, இந்த பக்கம் திருச்சிவேலிசாமி பாக்குறாருங்கிறப்போ சந்திப்புல என்ன நடந்தது? என்ன அவர் எனக்கு புதியவர் அல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெரிந்தவர். இப்போ உங்களுக்கு ஒரு சொல்கிறேம்மா, நேற்று இரவு நான் டிஃபன் சாப்பிடும் போது எதேச்சியா அவருடைய மைத்துனர் சுரேந்திர பார்த்தேன். நீண்ட காலத்துக்கு பின்னால் பார்க்குறேன். அவர் அந்த காலத்தில் பெரிய பாடகர். அவர் நல்ல நண்பர். எனக்கு வந்து கட்டி பிடிச்சிட்டார் ஒரு பொது இடத்துலையே. அதனால் அந்த குடும்பம் எனக்கு புதிதில்லை. உங்களுக்கு வெளிப்படையாக உண்மையை சொல்ல, எனக்கு ஒன்றும் ரகசியம் கிடையாது. விஜயை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அவங்க அப்பா எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிமுகமானார். ஆனால் நட்பு ரீதியாக ரொம்ப நெருக்கமாக பேச மாதிரி இல்லை. அவருடைய மைத்துனர், அதாவது விஜயனுடைய தாய் மாமா சுரேந்தர் எனக்கு நெருங்கிய நண்பர். அந்த காலத்தில் இரவு முழுக்க விடிய விடிய பேசுகிற நாட்கள்லாம் உண்டு. இது அதே நேரத்தில் ஒரு பெரிய பண்பாளர். எஸ்ஏசி என்னை விட அவர் 7 வயது மூத்தவர். அந்த வெரி ஃபஸ்ட் டே இருக்கு, அன்றிலிருந்து
வயதில் குறைந்த இப்போ ஒன்று பார்த்து என்னம்மான்னு நான் கேட்குறேன் சாதாரணமாக. அதே போல் என்ன தம்பி அப்படின்னு கேட்கலாமல்லவர். அன்றிலிருந்து இன்று வரை என்ன அண்ணேன்னு தான் பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர். அவர் வர்றாரு, என் வீட்டுக்கு வர்றாருன்னா வராதீங்கன்னு சொல்லுவேனா? அல்லது ஒரு பொது இடத்துல இருக்காருன்னா நீங்கள் எங்கே இருந்தால் நான் வரமாட்டேன், நான் வரப்போகிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லுவேனா? அப்படி சொல்லுவது மனித பண்பா? இந்த பண்பாடே தெரியாமல் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு பண்ணுற விமர்சனத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? அரசியல் பேசாம இருந்திருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு பேசத்தான் செய்வாங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்மா, கேமராவுக்கு முன்னாலும் அரசியல் கேள்வி கேட்குறீங்க. கேமரா இல்லாமல் போது என்ன அம்மா நல்லா இருக்காங்களா, அண்ணன் நல்லா இருக்காரா, தங்கச்சி நல்லா இருக்கா, நீ கேட்குறதும் நல்லா இருக்கம்மா நீ எப்படிமா இருக்க கேட்குறது இயற்கை தானே. அறிமுகமானவர்கள் சக மனிதர்களை நேசிப்பது தானே மனித பண்பு. சக மனிதர்கள் யாராக இருந்தாலும் அப்படி நேசிக்கிற போது, நன்றாக பழகிய பல காலங்கள் பழகிய ஒருவரிடம் பேசுகிற போது சுதந்திரமாக பேசாமல் என்ன பேசுவோம்? அது சாதாரண நேரத்தில் தான் இல்லை. திமுகவை நான் வீழ்த்தியே தீருவேன்னு சொல்ற திருச்சிவேலுசாமி விஜய் அவர்களுடைய அப்பா பேசும்போது தான் ஏதோ ஒரு கூட்டணி கணக்கு இருக்குங்கிற ஒரு சந்தேகம். இதெல்லாம் இவ்வளவு கேட்க தெரியுது இல்ல? காங்கிரசுடைய ஜீவ மூச்சு தமிழ்நாட்டுடைய அடையாளமே ஒரு நேர்மையாளன் தியாகி காமராஜர். அந்த காமராஜரை திமுக சேர்ந்த கேவலமா பேசினான்ல, அப்ப எங்கம்மா போச்சு உங்க மீடியா? கூட்டணி தர்மத்தை பத்தி கேட்டீங்களா? கேட்டியாமா? அப்ப கேள்விகள் கேட்க அவங்க தரப்புல சொல்றாங்க, நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லலங்க பதில் அவங்க கொடுத்தாங்க. எந்த அர்த்தத்துல? நான் என்ன கேட்கிறேன், சொன்னது உண்மையா இல்லையா? எவ்வளவு பெரிய இவங்க திமுக என்ன இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடின கட்சியா? சுதந்திரத்துக்காக 9 ஆண்டு காலங்கள் அடிபட்டு உதப்பட்டு வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட காமராஜரை பற்றி பேசுகிற யோகிதை அந்த கட்சியில எவனுக்கு இருக்கு? அவரை பற்றி கேவலமா பேசுவான். அதை நான் ஏத்துட்டு போறேன் பைத்தியக்காரனா? அதை கேள்வி கேட்காத ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருப்பது ஒண்ணுதான், எல்லாம் மூடிட்டு போறது ஒண்ணுதான். இந்த தேசத்துடைய அடையாளம் காமராஜர். அவரை பற்றியே பேசுறதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. எஸ்ஏசியா பாத்தீங்களா, விஜய பாத்தீங்களா? இது என்ன மீடியா எனக்கு புரியல. இல்ல அப்ப கேள்விகள் கேட்கப்பட்டது, அவங்க தரப்புல பதில்கள் சொல்லுங்க. நீங்க யார்கிட்ட கேட்டீங்க, என்ன பதில் சொன்னாங்க சொல்லுங்க. சொல்லுங்க. திமுக சார்ந்த செய்தி தொடர்பாளர்கள் கிட்ட கேட்டோம். நாங்க அந்த பொருள்படும் வகையில சொல்லுங்க. என்ன பொருள்படும் சொல்லுங்க என்ன வெளிப்படையா? அவ்வளவு காசு வச்சிருக்காரு, அவர் அப்படிதான் செல்வ செழிப்பா இருந்தாருங்கிற பொருள்படக்கூடிய வகையில சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்ன சொன்னாங்க, அதுக்கு என்ன பொருள் சொல்லுமா? அவங்க அது தலை பேசி முடிவு பண்ணியாச்சு, இது மேல பெருசு பண்ண வேணாம்னு யாரு முடிவு பண்ணது சொல்லுங்க. என்ன உங்க வீட்டு பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ரகசியமா பேசுறதுக்கு பொது வெளியில பேசுறீங்கல்ல, பொது வெளியில விளக்கம் சொல்லுங்க. பொது நான் தவறா சொல்லிட்டேன், நான் வருத்தப்படுறேன், அதையா சொல்லுங்க. எதுக்கோ கேள்வி கேட்கறீங்க. ஒரு யோகியதை பத்தி நீங்க கேட்கவே மாட்டீங்களா? 120 420 பத்தி மட்டும் தான் கேட்பீங்களா? அப்ப பொது வெளியில மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லுங்க. நிச்சயமா அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கூட்டணியில இருக்கிறப்போ உங்களை வீழ்த்தி தீருவேன் அப்படின்னு சொல்றது சரின்னு நினைக்கிறேன். கூட்டணியில் இருக்கிறவோ எங்க அப்பா பார்த்து பலாறு ஒரு அறை விடுவீங்க, நான் சரின்னு பேப்பனா? என் அப்பாவை அடிச்சா கூட ஏத்துக்குவேன், காமராஜரை பற்றி பேசினா ஒத்துக்க மாட்டேன். அந்த உங்களுடைய அவர் மீதா இருக்கக்கூடிய காமராஜர் கூட நீங்க தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கீங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசம் எங்களுக்கு புரியுது. ஆனா தற்போதைய காலகட்டத்தில் கூட்டணி இருக்கப்போ அப்படி பேசுறாரு, விஜய் சந்திக்கிறாரு, விஜய் அப்பா வந்து திரும்பி சொல்றேம்மா, உங்களுடைய கேள்வியுடைய அடிப்படையே தப்பு. எவ்வளவு பெரிய தலைவரை பத்தி தெருவில் போற சில்லற பையெல்லாம் பேசுவோம், அதை நியாயம் கற்பீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? காமராஜரை பற்றி பேசுற யோகிதை எவனுக்கு இல்லை, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டேன். சரி, அதற்காக இப்ப கூட்டணி நிச்சயமா அதற்கு மன்னிப்பு கேட்காமல் இந்த தனி மனிதனாக வேலுசாமி ஒற்றுக்கொள்ளவே மாட்டான், சமரசம் ஆக மாட்டேன். தனி மனிதன் நீங்களே சொல்றீங்க, உங்களால அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? பாருங்க பாருங்க பாருங்க, அதையும் பாருங்க. எல்லா பிரச்சனையும் தனி மனிதர்கள் தான் வருது. திமுக கடந்த காலத்துல திமுக 92 ஆட்சியில எப்படி திமுக ஆட்சி கவுந்தது உங்களுக்கு தெரியுமா? போய் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கும் பின்னணியில இருந்தீங்களா? உலகத்துக்கே தெரிஞ்சதுமா, உனக்கு தெரியல நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அதே மாதிரி அதற்கு அப்புறமும் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். இவங்க அப்பா கருணாநிதி என்கிட்ட அனுப்பி வச்சது அந்த நேரத்தில் பழைய அமைச்சர் காளிமுத்து, ஏன்னா அவருக்கு எனக்கு நண்பர். அதை டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால என்கிட்ட அனுப்பி வைக்கிறார். என்கிட்ட வந்து கேட்டோடனே நான் சொல்றேன், நீங்க நண்பனா வந்திருக்கீங்க, நான் பொய் சொல்ல விரும்பல, ஆட்சி டிஸ்மிஸ்ங்கிறது உறுதி, அடுத்து என்னன்னு யோசிங்க. உடனே அவர் சொல்றாரு, நீ என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கும், நீ என்ன வேணும் சொல்ல, இங்கே செட் பண்ண சொல்லட்டுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், 1000 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தாலும் நான் வாங்கிட்டாலும் டிஸ்மிஸை யாரும் ஆண்டவன் கூட தடுக்க முடியாது. அப்புறம் நான் முயற்சி பண்ண முடியலன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அப்படி பொய் சொல்லுகின்ற அந்த பிறவி அல்ல நான்.
மன்னிக்கணும், நீங்கள் என் நண்பர், அதனால் உண்மையை சொல்கிறேன், அடுத்த பாருங்கன்னு சொன்னேன். அதற்காக இவங்க அப்பா சொன்னது தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும் நான் யாருன்னு. டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் 3 நாள் கழித்து அதே காளிமுத்து என்கிட்ட தொடர்பு கொள்கிறார், நேரில் பார்க்கணுங்கிறார். அப்போ பார்க்க முடியாதுங்கிறதுனால அவருடைய உதவியாளர் அனுப்பி திருச்சிக்கு போகிற விமான டிக்கெட்டை என்கிட்ட கொடுக்குறாரு. ஏர்போர்ட்டுக்கு போகிறேன், அங்கே அவர் எனக்கு முன்னாலே உட்காந்துருக்கிறார். மேலே உட்கார்ந்த உடனே இப்போவும் நான் நண்பனா வரல, எங்கள் தலைவர் அனுப்பிச்சு தான் வந்தேன். என்னன்னு கேட்டேன். அரசியல் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். நான் அவரை விமர்சனம் தான் பண்ணேன், ஆனால் அவருடைய உயர்ந்த அந்த குணத்தை நான் சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். என்னன்னு கேட்டேன். எங்கள் தலைவர் உனக்கு நன்றி சொல்லிட்டு வர சொன்னார். அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நிலகுலைஞ்சு போனதில்லை. ஏன்னா அந்த ஆட்சி டிஸ்மிஸ் வருவதற்கு காரணமே நான். அந்த 3 நாள்லேயே என்னை பார்த்து நன்றி சொன்னார்னா நான் என்ன நினைப்பேன், என்ன காவன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் சொன்னார், தலைவர், என் அரசியல் வாழ்க்கையில் இந்த தம்பியை போல நான் ஒருத்தரை பார்க்கல. இவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது அதை பயன்படுத்தி கொள்ளத்தான் ஒவ்வொருத்தரும் நினைப்பான். ஆனால் எவ்வளவு பெரிய லாபம் வந்தாலும் அதை ஏற்க தவறிவிட்டு உண்மையை நேர்மையை சொன்ன அவருடைய நேர்மைக்கு, அவருடைய வாய்மைக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய நன்றி சொல்லுங்கள். இதுதான் நான். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும். கண்டிப்பா இதையே நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நேயர்களுக்கும் சரி எனக்கும் சரி. அப்படியே அப்போ 91 வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு போனீங்க, என்ன நடந்தது அப்போ? சரி, நான் சொல்லட்டுமா? நான் எலெக்ஷன் அப்போ நின்னேன். முடிஞ்ச உடனே நன்றி கூட்டமாக போட்டேன். கூட்டத்தில் பேசின என் மேலே கேஸு, கூட்டத்துக்கு தலைமை தாங்கின மேலே கேஸு, மேடை போட்டவன் மேலே கேஸு, மைக் செட்டு போட்டவன் மேலே கேஸு, போஸ்ட் ஒட்டுறான், இன்னும் பேர் மறக்க மாட்டேன், ராமுன்னு ஒருத்தன், அவன் பேரில் கேஸு. இவருடைய தவறு எங்கன்னு கேட்டால், அதிகாரத்தில் இருக்கிற போது உங்களுக்கு கண்ணே தெரியறதில்லை, என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறீங்க. அது இல்லை. அதிகாரத்தில் இருக்கிற போது தான் ஒருத்தவனுக்கு பணிவும் மரியாதையும் வேணும். அப்போ தான் அதிகாரம் போனதுக்கு பின்னால் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். அதிகாரத்தில் இருக்கிற போது நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அதிகாரம் போனதுக்கப்புறம் வேற எங்கேயும் தேட வேண்டாம், உங்கள் தந்தையை எடுத்துக்கங்க. 5 முறை முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பண்ணதுக்கு பதில் மரியாதை உங்கள் வீட்டிலேயே அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கிடைச்சி ஞாபகம் இருக்கா? டிவியிலலாம் வந்துச்சு இல்லை? இதுதான் ஜனநாயகம். இதை புரிந்து கொண்டாலே இப்போ எங்களை போல ஆட்கள், ஏன்னா எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, எங்கள் வீட்டுக்கு ரைடு வர சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தால் எனக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது, வெளிப்படையாக சொல்கிறேன். நான் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அப்படியா? காமராஜர்கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, ஹைதராபாத் பேங்க்கில் 10 கோடி ரூபா இருக்குன்னு. எந்த பேங்க்குன்னு எனக்கு தெரியலப்பா, பேங்க் வித்ராடி ஸ்லிப் வாங்கிட்டு வா, நீட்ட இடத்துல கையெழுத்து போட்டுக்கிறேன், நீங்களே எடுத்துக்கன்னாரு. சரி, அந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் கேஸ் ஃபைல் பண்ணதுனால நீங்கள் எப்படி பண்ணுறீங்களா? என் மேலே உன் மேலே கேஸ் போட்டால் என்ன பார்த்து வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா கேட்பீங்களா? அதுக்காக என்ன செஞ்சீங்க? டிஸ்மிஸ் அளவுக்கு ஏன் அப்படி? ஆமாம், அதுல இருந்து அப்படி இப்படியே உருவானது தான். எந்த தப்புமே செய்யாதவனை நீங்கள் அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக மிதிக்கிற போது அது எதிர்வினை ஏற்படும் என்பதை புரிந்து கொள்வதற்காக அதை சொல்கிறேன். இது எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ நாளைக்கு நானே இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரியாக வந்துடும் வச்சுக்கோ, அப்படியே ஒரு நாட்டுக்கு நல்ல நேரம் தான் வரலாம், அது வேற. அதுக்காக உங்களை மாதிரி ஆட்களை பார்த்து உங்களை அவமானப்படுத்தினா சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்கள் என்ன திருப்பி போட்டு காட்டுவீங்கல்ல? அதை புரிந்து கொண்ட அரசியல்வாதி தவறு செய்ய மாட்டான். இவங்களுக்கு அது புரியலைங்கிறதான் பிரச்சனை. நான் இவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேம்மா. நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, நேற்று கூட ஒரு மீடியா பர்சன் அவர் வீட்டில் போய் கதவை உடைச்சி கைது பண்ணதை பார்த்தீங்களா? வந்துச்சா? இன்னொரு மீடியாக்கார கேவலமாக காமராஜரை பற்றி அவர் எதுவோ கள்ள நோட்டு அடித்தார், கள்ள நோட்டு அடிக்கிற கூட்டத்துக்கே அவர் தான் ஆதரவாளர், இப்படிலாம் பேசினாரா? தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் போய் எஸ்பிட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? அவரை மட்டும் ஏன் பிடிக்கல? அப்போ நாங்கள் என்ன, அவனுக்கு பின்னால் அதிகார வர்க்கம் இருக்குது அப்படிங்கிறது சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும். நீங்கள் அதெல்லாம் கேட்கணும். அதோட கூட்டணி கூட்டணி நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் பார்க்குறீங்கிற இந்த செய்கிற போது கோபம் வருமா வராதா? இல்லை, அதுதான் கேட்குறோம். இப்படியெல்லாம் செய்யும் பொழுதும் கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ கூட்டணியில் இருந்தும் இந்த மாதிரி செயல்கள் இருப்பதா கேள்விகள் அப்படிங்கிறது. அதைத்தாம நான் கேட்குறேன். கூட்டணி இருக்கிற போது அவங்க செய்கிறத பற்றி ஏன் கேள்வி கேட்கலங்கிறேன். அவங்க மட்டும் என்ன வேணாலும் எட்டி எட்டி மிதிப்பாங்க, ஆனால் நாங்கள் காலுக்கு முத்தம் கொடுக்கணுமா? என்னமா சொல்றீங்க? என்ன நியாயம்? இல்ல 26ல அப்ப தொடருமா தொடராதா கூட்டணி? அது அவங்ககிட்ட கேளுமா. அவங்க நேர்மையா நடந்துக்கிட்டா தொடரும். இப்போ நான் சொல்றேன், எனக்கு கூட ரகசியம் கிடையாது. புதிய ஆட்சி வரும்போது கூட்டணி ஆட்சியில் உங்களுக்கு இடம் உண்டுன்னு சொன்னா அவங்களுக்கு ஆட்சி உண்டு. அவங்களுக்கு ஆட்சி வரும் 26ல்.
இல்ல அப்படின்னா எதிர்க்கட்சி தான், எழுதி வச்சுங்க. கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில ஆமா, நாங்க என்ன எப்பவுமே உங்களுக்கு பல்லாக்கு தூக்குறது தான் நாங்க ஆளா. அப்படி கூட்டணி அமைச்சரவை கொடுக்கலன்னா திமுக ஆட்சிக்கு வராது. இல்லை, எழுதி வச்சுக்கன்னு சொல்றேன். எப்படி எல்லாம் கேட்காதீங்க, சொன்னாலும் புரியாது, மண்ணாலும் வித்தை. 26இல் 1 ஆளும் கூட்டணி ஆட்சி 6, தமிழ்நாட்டில். 6, 2, 8 நம்பரே சரியில்லை. அவங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஆமாமா, நிறைய இருக்கு. எல்லாத்துக்கு பின்னாலே பல கதைகள் இருக்கத்தானே செய்யும். அதிகாரத்தில் நான் மட்டும்தான் இருப்பேன் தான் என்கின்ற அந்த எண்ணம் வந்தா பெரிய அறிவாளி கூட முட்டாளாயிடும். நாம் என்கின்ற எண்ணம் இருந்தால் பாமரன் கூட மதிக்கப்படுவான். அப்போ முடிவுங்கிறது இதுதான். நிச்சயமா இருக்கு. ஏமா, நானும் சேர்ந்து சொன்னாலும் தொண்டர்களுக்கு போட்டு போட மாட்டாமா? தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி வந்துருச்சு கூட்டணியில. ஆகா, நீங்க மெட்ராஸ்ல இருக்கிறதுனால தெரியல. ஒரு 10 நாள் ஒதுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்து பாருங்க, அப்பதான் தெரியும். அப்ப மேல் மட்டத்துல மட்டும் தான் கூட்டணிங்கிறத பேசிக்கிறாங்க. அவ்வளவுதான். கீழே இருக்கிற தொண்டருடைய உணர்வை புரிந்து கொண்டு முடிவெடுக்கிற போது அது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. என்ன உணர்வு இருக்கு? வேற கூட்டணிக்கு போகணும்னு சொல்றாங்களா? வேறல, இவங்க மதிக்கிறது இல்ல. இந்த கூட்டணி எதுக்கு அந்த நினைப்பு வந்திருக்குல்ல, நாங்க மதிக்கிறோம், நாங்களும் கூட்டணி ஆட்சிக்கு தயார் அப்படின்னு சொல்றேன்னா தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. Subscribe to One India and never miss an update.